ஹாய், ஹலோ, குட் மார்னிங் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மார்ச் 28 10:48 ஏஎம் 10:48 ஏஎம். சரியா? ஸ்ட்ரெயிட்டா நம்ம டாபிக் உள்ள போயிருவோம். ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த வீடியோ. உங்க குழந்தைகளுக்கு போட்டு காட்டுங்க. சரியா? சில பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. எப்படி வந்து குழந்தைகளுக்கு அட்வைஸ் சொல்றது, அறிவுரை சொல்றது. ஓகே. நம்ம குழந்தைங்க இந்த காலத்து குழந்தைங்க வேற மாதிரி. டீனேஜ் சில்ட்ரன் வேற மாதிரி. சரியா? அவங்களுக்கு ஏத்த விதமா எப்படி அதாவது அட்வைஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஓகே. அவங்களுக்கு வந்து ரீசன் வேணும். ரியாலிட்டி வந்து என்னன்றத நம்ம தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். ஓகே. இந்த வீடியோவ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. சரியா? தற்கால சூழ்நிலைக்கு ஓகே. அதனால வந்து இந்த வீடியோவ உங்க குழந்தைகளுக்கு போட்டு காட்டுங்க. அதே சமயத்தில நெறைய ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஓகேவா? சரி. அப்புறம் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். ஒரு குட்டி டிஸ்க்ளைமர். அதாவது இந்த வீடியோல சொல்றது எல்லாமே என்னுடைய கருத்துக்கள். சரியா? இது நல்லதா, கெட்டதா அப்படிங்கிறதெல்லாம் ஓகே குழந்தைங்க அனலைஸ் பண்ணிப்பாங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஸ்ட்ரெயிட்டா போவோமா? வீடியோக்குள்ள போவோம். சரி. இங்க பாருங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கிறோம்னா, நான் முன்னாடியே சொன்னது தான். நம்ம மூளைக்கு எது ஈஸியா இருக்கோ, அதுதான் நம்ம மூளைக்கு புடிக்கும். சரிங்களா? நம்ம மூளைக்கு எது எதெல்லாம் கஷ்டமா இருக்கோ, அதெல்லாம் நம்ம மூளைக்கு புடிக்காது. மூளைன்னு நான் இந்த இடத்துல சொல்றது பிரெயின். சரியா? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை தன்னுடைய ஃபியூச்சர அதாவது டீனேஜ் சில்ட்ரன் சரியா? 10 வயதுகளில் இருக்கும் குழந்தை. ஓகே. 17, 16 அப்படி சொல்றோம் இல்லையா? 16 வயசு, 17 வயசு. அந்த வயசுல இருக்கிற குழந்தைய பார்த்தீங்கன்னா வந்து, படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கஷ்டமா பார்க்குறாங்க. ஓகே. அது நம்ம அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஈஸி அப்படிங்கிறத புரிய வைக்கணும். அதற்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அது எல்லாமே ஆன்லைன்லயே கொட்டி கிடக்கு. நம்ம தான் தேடி படிக்கணும். சரி விஷயத்துக்கு வருவோம். ஓகே. பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையோட ஃபியூச்சர் நீங்க அந்த குழந்தை வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர். என்ன பொறுத்தவரைக்கும் 25 வயசுல இருக்கிறவங்க என்ன என்ன சொல்றது? ஒரு 16 வயசுலருந்து 15ல இருந்தே ஆரம்பிப்போமே. 15ல இருந்து 25 இயர்ஸ் அதுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாமே என்ன பொறுத்தவரைக்கும் குழந்தைங்க தான். சரியா? அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு செஷன் தான் இது. சரியா? 2 விஷயம். ஓகே. ஈஸி, ஹார்டு. பார்த்தீங்கன்னா, ஓகே. அதாவது இந்த ஈஸி அப்படிங்கிற விஷயத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பாலிடிக்ஸ், சினிமா எல்லாமே வந்துரும் உள்ள. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் மனசோட சம்மந்தப்பட்ட விஷயம். மனசுன்னு கூட சொல்லக்கூடாது. ஓகேவா? அதாவது தப்பான உதாரணங்களா இருக்கு. ஈஸி விஷயத்துலலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாலிடிக்ஸ், சினிமா ஓகே ஈஸியா மேல வந்துடலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குழந்தை வந்து ஓகே ஒருத்தங்க இல்ல எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி. ஒரு 5 இயர்ஸ் செலவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 இயர்ஸ் வந்து ஓகே அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு குழந்தையோ இல்ல தனிப்பட்ட ஒரு நபரோ ஓகே பாலிடிக்ஸ்ல செலவு பண்றாரு. இல்லைன்னா சினிமால செலவு பண்றாரு. ஓகே. அதே மாதிரி இன்னொரு குழந்தை, இன்னொரு தனிநபர். அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல அதாவது படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல, லேர்னிங் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறாரு. அது பார்த்தீங்கன்னா, அதாவது அது ஈஸின்ற கான்செப்ட்ல உள்ள போயிடுச்சு. அதாவது போயிட்டீங்கன்னா, அதுல பாலிடிக்ஸ், சினிமா அப்புறம் இன்னும் சில விஷயங்கள். சரியா? ஆனா ஹார்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகேவா? இந்த கரண்ட் ஸ்கூலு, காலேஜ் ஸ்டடீஸு, ஹையர் ஸ்டடீஸு, மேத்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அப்புறம் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஸ்டடீஸு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, குட் இங்கிலீஷு. ஆமா, ஸ்போக்கன் இங்கிலீஷும் முக்கியம்.
ஓகே, அப்புறம் பேங்க் எக்ஸாம்ஸ், ரயில்வே எக்ஸாம்ஸ், சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ், அதர் எஜுகேஷன் ரிலேட்டட்ஸ், அதாவது ரிலேட்டட் ப்ரிப்பரேஷன்ஸ். ஓகே, ஆல் கவர்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ், அப்புறம் மேல்நாட்டுக்கு போய் படிக்கிறது. ஓகே, இதுல எல்லாம் வந்து ஓகே ஒருத்தங்க வந்து ஒரு 5 to 10 இயர்ஸ் ஈடுபடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹார்டுலாம் ஓகே ரிசல்ட் பார்ப்போம். ஓகே, ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஓகே இங்க இருக்கு பாருங்க ரிசல்ட். நான் இங்க உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன். அழகா புரியும் நினைக்கிறேன் இந்த கான்செப்ட். குழந்தைக்கு போட்டு காட்டினீங்களே புரியும். அதாவது ஒருத்தர் ஓகேவா இந்த இடத்துல ஓகே 5 to 10 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் 5 இயர்ஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே, ஒருத்தர் வந்து பாலிடிக்ஸ் அண்ட் சினிமாக்குள்ள போறாரு. ஓகே, இன்னொருத்தங்க வந்து ஓகே இந்த இடத்துல என்ன சொல்றது, சரி ஓகே சரி விஷயத்துக்கு வருவோம். ஓகே, இந்த இடத்துல வந்து எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஓகே சரி இந்த இடத்துல 5 இயர்ஸ் எதுக்கு, ஓகே 10 இயர்ஸ்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது இந்த இடத்துல நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 இயர்ஸ் போட்டிருக்கேன். நீங்க 10 இயர்ஸ்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே, முடிவு பார்த்தீங்கன்னா கடைசியில இதுல வந்து சக்சஸ் ஆன ரேட் இருக்குல்ல இந்த இடத்துல ஓகே ஆஃப்டர் 10 இயர்ஸ். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் 10 வருஷத்துல ஒருத்தர் வந்து பாலிடிக்ஸ் அண்ட் சினிமாக்குள்ள நுழையணும் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போறாரு. ஓகேவா? இன்னொருத்தர் வந்து ஓகே இதுல எல்லாத்துலயும் ஓகே இதுல எல்லாத்துலயும் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு ஓகே அதுல வந்து எக்ஸல் ஆகணும்னு ட்ரை பண்றாரு. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ரியாலிட்டி. நான் சொல்ல வர்றது ரொம்ப ரொம்ப கம்மியான சதவீதம் இதுல வந்து சக்சஸ் ரேட்டு. இங்க காட்டியிருக்க பாத்தீங்களா ரெட் கலர் போட்டு இந்த இடம் இந்த இடம். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு வந்து அதாவது நான் எல்லாமே நான் வந்து எதை பத்தி பேசுறேன்னா எப்படி வாழ்க்கையில ஈஸியா மேல வர்றது அப்படிங்கிற கான்செப்டுக்கு வர்றேன். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா ஓகே இந்த பாலிடிக்ஸ் சினிமா இதுல எல்லாம் வந்து லக்கு தேவை, அதிர்ஷ்டம் தேவை. அப்கோர்ஸ் பணம் நிறைய கிடைக்குது. ஓகே, ஆனா சுயமரியாதைன்னு ஒண்ணு பாருங்க, ஒரு விஷயம் இருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஓகேவா? அதை வந்து இழக்கணும், கெஞ்சணும் மனுஷங்கிட்ட. இது வந்து அனுபவபூர்வமா, அனுபவம்னு நான் சொல்ல முடியாது. ஓகே, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க நான் சொல்ல வர்ற கான்செப்ட. ஓகே, ஒருவேளை ஒரு குழந்தை இதை கவனிச்சிட்டு இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு இது வந்து புரியணும். நீங்க வேணா யாரை வேணா நீங்க வந்து உதாரணம் எடுத்துக்கலாம். இதில் அதாவது கலைத்துறையில் ஈடுபட்டு மேல வர்றது அப்படிங்கிற மக்கள் வந்து குறைவு. ஒருவேளை உங்களுக்கு அதுல வந்து சில பேர் வந்து அதாவது இப்ப வந்து இளையராஜா, ஏ.ஆர். ரகுமான் அப்படிங்கிறாங்க. ஓகே, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிரலாம். சரி, விரல் விட்டுன்னு கூட சொல்லக்கூடாது. எல்லாமே இந்திய மக்கள் தொகையில நீங்க வந்து அதாவது ஒரு 10 லட்சம் பேரும் கூட வச்சுக்கோங்க. அதாவது இதுல இருக்கிறவங்க சக்சஸ் ஆனவங்க. ஓகே, இதுல வந்து ஒரு 10 லட்சம் பேர் கூட இருக்கிறாங்க. 10 lakhs ஆஃப் பீப்புள் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆனா இதுல சக்சஸ் ஆனவங்க பாத்தீங்கன்னா மோர். ரொம்ப அதிகம். அப்ப கேட்கலாம், சரி நம்மளுடைய குறிக்கோள் என்னவா இருக்கு? இந்த காலத்துல எப்படி மாறி போயிருக்கு? பணம் சம்பாதிக்கணும். மேட்ரு அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். யோசிக்கிறீங்களா நான் சொல்ற விஷயத்த? ஒவ்வொரு குழந்தையும் இதை கவனிக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு நியாயமான வழியில் சம்பாதிக்கக்கூடிய பணம் தேவை. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா ஓகேவா ஒரு குழந்தை என்ன ஃபீல் பண்ணுதுன்னா இதெல்லாம் படிக்கிறது வந்து கஷ்டம். அந்த குழந்தைக்கு யாரும் சொல்லி கொடுக்கறது இல்ல. என்ன விஷயம்னா ஓகே இதெல்லாம் படிக்கிறது எவ்வளவு ஈஸின்ட்டு.
என்னாலான ஒரு முயற்சியை நான் எடுத்திருக்கிறேன். லேர்னிங்கு எஜுகேஷன் வந்து எவ்வளவு ஈஸிங்கிற ஒரு அதனால வந்து இந்த கற்பி தளத்துல வந்து இந்த யூடியூப் சேனல்ல லெசன்ஸ்ல மெதுவா தான் இருக்கும். புரியணும், புரிஞ்சதா, புரியலையா, சரியா? அப்புறம் சார் அப்போ வந்து நீங்க கேட்கலாம், அப்ப இந்த ஹார்ட் ஃபீல்டு இதை நான் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறது முக்கியம்னா, ஓகே இதுலலாம் பணம் சம்பாதிக்க முடியாதா? இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சம்பாதிக்கலாமே. சம்பாதிக்கலாமே. எப்படி சம்பாதிக்கலாம்? இங்க பாருங்க, நான் இங்க சொல்லியிருக்கிறேன் பாருங்க. இந்த இடம் ஆஃப்டர் ஸ்டடீஸ், ஓகே, அப்புறம் ப்ராப்பர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, அனுபவத்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம். அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க இல்லையா, ஓகே, அப்போ நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான பணத்தை சேர்த்து வச்சுக்கலாம். அப்புறம் அதை வந்து முதலீடா போட்டுக்கிட்டு, ஏன்னா இந்த ஆஃப்டர் ஸ்டடீஸ்லயும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் உங்களுக்கு, ஓகே, நீங்க வந்து இந்த ஆஃப்டர் ஸ்டடீஸ்லயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரிலேட்டடான ஃபீல்டுலயே நல்லா படிச்சு வச்சிருப்பீங்க ஒரு 5 வருஷம். அந்த 5 வருஷத்துல வந்து 5 இல்லைன்னா 6 வருஷம் வச்சுக்கோங்க, 7 வருஷம் கூட வச்சுக்கோங்க, ஓகேவா? அதுல உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு படிப்பு கிடைச்சிருக்கிறோம். அப்புறம் வந்து இன்னொரு இடத்துல போய் வேலை பார்க்குறீங்க, ஓகே, அங்கே ஒரு 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம், அது ஒரு அனுபவம். ஒரு துறையை பற்றிய ஒரு ஆழ்ந்த அறிவும், ஓகே, அப்புறம் அதுல வேலை பார்க்குற ஒரு அனுபவமும் உங்களுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சு பணம் சம்பாதிக்கலாம். அவங்கள விட ரொம்ப பெரிய பணம் சம்பாதிக்கலாம். எவங்கள விட? பாலிடிக்ஸ் அண்ட் சினிமால ஈடுபடுறவங்கள விட. இதுதான் ஃபேக்ட். நீங்க இப்ப இருக்கிற சக்சஸ்ஃபுல் பீப்புள் எடுத்துக்கோங்க, ஓகே, யூ கேன் டேக், ஓகே, இந்தியாலேயே சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஃபீல்டுல, ஓகே, நீ அதாவது நல்ல சரியான உதாரணங்களை குழந்தைகளுக்கு காட்டணும். ஓகே, ஏன் சார் நான் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு நான் பெரிய ஆளாகக்கூடாதா எதையுமே படிக்காம? அந்த அதை தான் திருப்பி திருப்பி சொல்றேன், அவங்கெல்லாம் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் அதாவது லக்கு தேவை. அதாவது நான் சொல்றது வந்து, ஓகே, இந்த இடத்துல லக் இஸ் இம்பார்ட்டன்ட். அதிர்ஷ்டம், நான் ஏதோ என் மனசுக்கு தோடுறது சொல்றேன்ப்பா. இதுலலாம் ஈடுபடும் போது உங்களுக்கு வந்து, ஓகே, மாசம் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். ஒருவேளை சம்பளம் உங்களுக்கு கம்மியா இருக்கா, நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஓகே, அதுல ஓகே அந்த ஃபீல்டுல ஏற்கனவே உங்களுக்கு படிப்பு அனுபவமும் இருக்கும், ஓகே, அப்புறம் வேலை பார்த்த அனுபவமும் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு யூ கேன் ஸ்டார்ட் அ பிசினஸ். என்ன இது வந்து, ஓகே, இது பாத்தீங்கன்னா, ஓகே, இது வந்து ஆரம்பத்துல ஈஸி, பின்னாடி டஃப். ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா, ஓகேவா, 10 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, இதுல வந்து, ஓகே, பின்னாடி வந்து பிற்காலம் வந்து வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். காலம் போச்சுன்னா திரும்ப கிடைக்காது. ஆனா இந்த ஹார்டை நீங்க எடுத்துட்டீங்கன்னா முதல் ஒரு 10ல இருந்து ஒரு 12 வருஷம் வந்து, ஓகே, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஓகே, இதுல லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும், அமைதியா இருக்கும், கான்ஸ்டன்டா ஒரு பணம் வந்துட்டு இருக்கும். ஒருவேளை நீங்க பணம் ரொம்ப அதிகம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிடிச்சமான ஒரு ஃபீல்ட்லயே எடுத்துட்டு நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது. அந்த முதல் ஒரு 10ல இருந்து ஒரு 15 வருடங்கள் ஒருத்தர் வந்து, நீங்க யார் வேணா எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஓகே, இதுல இந்த ஹார்டு செலக்ட் பண்ணி, ஓகே,
இதுல பிசினஸ் ஆரம்பிச்சவங்கலாம் பெரிய பணம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. இதுல வந்து இந்த பாலிடிக்ஸ், ஓகே, இந்த சினிமா, ஓகே, இந்த ஃபீல்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா, ஓகே, முதல்ல வந்து லக்கு தேவை, அதிர்ஷ்டம் தேவை, அப்புறம் மனுஷங்களை கெஞ்சணும், அப்புறம் உங்களோட சுயமரியாதை ஒரு கேள்விக்குறி, அப்புறம் ஒரு 10ல இருந்து ஒரு 15 வருடங்களுக்கு அப்புறம் உங்க நிலைமை எல்லாமே இங்க இதுல வந்து இந்த இடத்துல, ஓகே, அதாவது யாருக்கு சொல்றேன்னா இந்த ஈஸியை சூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி வரும். ஆனா இதுல வந்து, ஓகே, இந்த ஹார்டுங்கிற விஷயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா லைஃப் பின்னாடி ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, பர்சனல் லைஃப் எல்லாம் உள்ள கொண்டு வராதிங்க. இதுல நான் இதுல வந்து ஒரு தனி மனுஷனா பாக்குறேன். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு வந்து இதுல திஸ் இஸ் இன்வால்வ்டு வித், ஓகேவா, இதுல வந்து ஹார்டுல வந்து, ஓகே, லைஃப் லாங் லேர்னிங். ஓகேவா, நீங்க லேர்னிங்ன்றது வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, ஓகே, லைஃப் லாங் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள போய்க்கணும். உங்க துறை சம்பந்தமா நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். லைஃப் லாங் லேர்னிங் இன் யுவர் ஃபீல்ட். சீக்கிரம் முடிக்கிறேன் இந்த வீடியோவை. ஓகேவா, கலர் மாற்றி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இதுல வந்து ஸோ இந்த லைஃப் லாங் லேர்னிங் இன் யுவர் ஃபீல்டும் இருக்கிறதுனால, ஓகேவா, அதை நீங்க ஒரு ஹாபியா மாத்திக்கணும். என்ன மேட்டர்னா, இந்த இந்த இதுல இந்த செக்ஷன்ல, அதாவது இந்த ஹார்ட் செலக்ட் பண்ணிட்டு, ஓகேவா, இதுல வந்து குழந்தைய எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஓகே, எங்க ஈஸியா சொல்லி தர்றாங்கன்றத கண்டுபிடிக்கணும். டெய்லி அது கூட வந்து, ஓகே, ஒரு 1/4 மணி நேரத்துல இருந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வந்து செலவு பண்ணணும். அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டுல பிசிக்ஸ் பிடிக்குதா, கெமிஸ்ட்ரி பிடிக்குதா, பயாலஜி பிடிக்குதா, அப்புறம் இது இந்த ஹார்ட் செக்ஷனுக்கு உள்ள போயிட்டாங்கன்னா முன்னாடி இருந்தே ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடும். சரி, அதுதான் இந்த ஃபீல்டுல நம்மளுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த ஹார்ட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுல வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம என்ன பண்றோம், ஓகே, குயிக் மணி, ஈஸியான பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஓகே, ரொம்ப ரொம்ப, அதாவது என்ன சொல்ற, பர்சன்டேஜ்ல சதவீதத்துல குறைவான மக்கள் தான் இதுல வெற்றி அடைகிறாங்க. இதுல ஈஸியில ஆரம்பத்துல ஈஸியா இருக்கும், பின்னாடி வந்து லைஃப்ங்கிறது ஒரு கேள்விக்குறியா மாறுறதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த ஈஸியை வந்து வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இதுல இந்த ஹார்டுல ஆரம்பத்துல ஹார்டா இருக்கும், பின்னாடி லைஃப் ரொம்ப ஈஸியா இருக்கும். புரிஞ்சுதுங்களா மக்களே? சரி, ஓகே, அவ்வளவுதான். ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சரியா, இந்த வீடியோவை வந்து தயவு செய்து வந்து ஒவ்வொரு படிக்கிற குழந்தைகளுக்கும் வந்து சரி. அப்புறம் இன்னொன்னு, இதுல வந்து எப்படி சொல்றது, ஓகே, இதுல வந்து, ஓகே, எதுல பர்டிகுலர் ஃபீல்டு, அவ்வளவுதான், ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு, ஓகே, பேங்கிங் எக்ஸாமா, இல்லை வந்து சிவில் சர்வீஸ், அதாவது ஏதாவது ஒன்று, அதாவது அதுல வந்து எனக்கு எப்படி சொல்றேன்னு சொல்ல தெரியல. ஓகேவா, அதுல வந்து ஆழ்ந்த அறிவு வேணும், அவ்வளவுதான். பிசிக்ஸ் பிடிக்குதா ஒரு குழந்தைக்கு, பரவாயில்ல, பிசிக்ஸ்ல ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு ஃபாரின் போயிட்டு, அவ்வளவுதான், லைஃப் செட்டில்டு. ஆனா அந்த குழந்தை வந்து டெய்லி அது கூட வந்து உட்காரணும், 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம். இந்த ஹார்டுக்கு போயிட்டீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ஒன்னே ஒன்று பண்ணணுங்க. ஓகே, ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷனும் ஒரு நல்ல கம்ப்யூட்டரும் வாங்கி கொடுத்துடணும் சின்ன வயசுலயே. கம்ப்யூட்டரும் நல்ல கம்ப்யூட்டரா வாங்கி கொடுத்துருங்க, வேற ஒண்ணுமே அந்த குழந்தைக்கு பண்ண வேணாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குழந்தை வந்து தேடி கண்டுபிடிச்சு படிச்சுக்கும். இந்த கம்ப்யூட்டரும் அந்த இன்டர்நெட் கனெக்ஷனும் அது கொடுங்க போதும். அப்புறம் கொஞ்சமா கவனிச்சுக்கணும் அந்த டீனேஜ் குழந்தைய, கேம்ஸ் விளையாட விடாம. ஆமா, கேம்ஸ் கேம்ஸ் விளையாட டோட்டலா நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது.
நான் சொல்ல ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அந்த குழந்தை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் செலவு பண்ணலாம் கேம்ஸ். அந்த குழந்தைக்கு அதை சொல்லிருங்க. நீங்க 1/2 hour விளையாடலாம். மிச்ச நேரம் வந்து அது வந்து படிக்கணும். அதுக்கு தான் அப்பா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்கேன், இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கி கொடுத்துருக்கிறேன் கண்ணு. சரியா? எல்லாத்தையுமே பாசிட்டிவாவே அணுகுவோம். சரிங்க. ஓகே. ஏதோ மனசுக்குள்ள தோணுச்சு, சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சரியா? சரி, ஓகே. இதுக்கு அடுத்தது இதே வீடியோவை இங்கிலீஷ்ல போடணும். பாய். டேக் கேர் மக்களே.